The divine exchange. Hallelujah. தெய்வீக பரிமாற்றம். ஆமென். அதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு. சரி, 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் பல மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸை வாசித்து பார்க்கும் பொழுது, யூ ஹேவ் பீன் ரிடீம்ட் பை ஹிஸ் பிளட். ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். அதை தான் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் எழுதின திருச்சபைக்கு சொல்லுகிறார், கிரயத்திற்கு நீங்கள் கொல்லப்பட்டீர்கள். அப்போ இந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு. இதனுடைய அஸ்திவாரம், இதனுடைய ஃபவுண்டேஷன் என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமாக தான் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கிறது, இந்த பரிமாற்றம் நடந்திருக்கிறது. பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து உங்களுக்கும் எனக்கும் பரிமாற்றம் எங்கே, எப்படி, எதன் மூலமாக நடந்திருக்கிறது? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. அடுத்த வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று அடுத்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே? அப்போஸ்தலருக்கு எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் எப்படி சம்பாதித்து கொண்டிருக்கிறார்? தன்னுடைய சுய இரத்தத்தினாலே. அதேதான் 1 கொரிந்தியர் 6:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கிரயத்தினாலே கொல்லப்பட்டீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக, அதாவது அந்த தெய்வீக பரிமாற்றம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அது நமக்கு நடக்க முடியும். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், the very foundation principle, the very foundation to receive the exchange from God is the blood of Christ. Hallelujah. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது நன்றாய் விளங்குகிறது? எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 1, இந்த காரியத்தை இங்கே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். என்ன சொல்றாரு? பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை. யார் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்கள்? நாம் தான் பரிசுத்தம் ஆக்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே நம்மை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் என்று. ஒரே பலியினாலே, ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். அப்போ ஒரே பலியினாலே என்று எதை பற்றி இங்கே பேசுகிறது? கிறிஸ்து இயேசு என்று தேவனுடைய குமாரனாகிய அவருடைய ஒரே பலியினாலே, தன்னைத்தானே சிலுவையிலே முழுமையாக கொடுத்த அந்த ஒரே பலியினாலே நம்ம என்ன பண்ணிட்டாரு? பூரணப்படுத்தி விட்டார். ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10:14, you have been perfected forever by that one sacrifice being sanctified. அப்போ கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? நம்மை பரிபூரணமாக்கி இருக்கிறாரு அந்த ஒரே பலியினாலே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? அந்த ஒரே பலியிலே தான் நம்முடைய சகல தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறை ஒவ்வொரு காரியத்தை செய்கிறது கிடையாது. இதற்காக, இந்த பிரச்சனைக்காக இந்த பலி, இந்த பிரச்சனைக்காக அந்த பலி, அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் பல பலிகளை பல காரியத்திற்காக செய்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த மிக முக்கியமான உடன்படிக்கை தேவன் நம்மோடு தன் குமாரன் மூலமாய் செய்தார்ல, ஒரே பலிதான். அதிலே நம்முடைய சகல தேவைகளும் சந்திக்கப்படுகிறது.
எந்தெந்த தேவைகள், நம்முடைய ஆவிக்குரிய தேவைகள் அந்த ஒரு பலியிலே சந்திக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்ம ரீதியான தேவைகள் அந்த ஒரு பலியிலே சந்திக்கப்படுகிறது. நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகள் அந்த ஒரு பலியிலே சந்திக்கப்படுகிறது. நம்முடைய பண ரீதியான தேவைகள் அந்த ஒரு பலியிலே சந்திக்கப்படுகிறது. நம்முடைய எல்லா விதமான மற்ற பல தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்து தேவைகளும் அந்த ஒரே பலியின் மூலமாக தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் இந்த மாலை வேளையிலே நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பல சொல்யூஷன்ஸ் தேவன் நம்முடைய ப்ராப்ளம்ஸுக்கு, இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த சொல்யூஷன், அந்த ப்ராப்ளத்திற்கு அந்த சொல்யூஷன், இந்த ப்ராப்ளத்திற்கு அந்த பலி, இதுக்கு நீங்க இப்படி பரிகாரம் செய்யுங்க, அதுக்கு நீங்க இப்படி பரிகாரம் செய்யுங்க என்று பல பரிகாரத்தை கர்த்தர் வைத்து கொடுக்கவில்லை. இன்றைக்கு ஒரே பரிகாரம் தான். அவர் சொன்னார் இல்ல, யாத்திராகமம் 15:26 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஒரே பரிகாரி, ஒரே பலியாய் விட்டார், நமக்காக முற்றிலும் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? அதை தான் இன்றைக்கு நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம். தி டிவைன் எக்ஸ்சேஞ்சுக்கு அஸ்திபாரம் ரத்தம். அடுத்தது என்ன இங்கே சொல்லப்படுகிறது? அவருடைய ஒரே பலி போதுமானது. இன்றைக்கு நீங்க நினைக்க கூடாது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சிட்டாரு, என் தேவைகள் சந்திக்கப்படுமா, என் வியாதி குணமாகுமா, என் பாவத்திற்கு மாத்திரம்தானே என்றெல்லாம் நீங்கள் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அவர் பாவத்திற்கும் பரிகாரம் செலுத்தியிருக்கிறார், வியாதிக்கும் பரிகாரம் செலுத்தியிருக்கிறார், தரித்திரத்திற்கும் பரிகாரம் செலுத்தியிருக்கிறார், மரணத்திற்கும் பரிகாரம் செலுத்தியிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் குற்ற உணர்வுக்கும் பரிகாரம் செலுத்தியிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் பரிகாரம் செலுத்தியிருக்கிறார். அந்த ஒரே பலியிலே சகல பரிகாரங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா.